தீபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாமீன் ரத்து அப்படின்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் வருமா என்ன? வரும் வரும். திமுக காரங்களுக்கு வரும். அப்படிதாங்க இருக்குது நடைமுறை. ஜாமீன் ரத்துன்னு சொன்ன உடனேங்க அப்படி நெஞ்ச புடிச்சிட்டு முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ற இந்த ஆக்டிங்க யாரு நம்புவா? ஏங்க உங்களுக்கு யாருமே நம்பலங்க அப்படின்னு சொன்னாலும் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம் விடு. நம்ம மக்கள் தானே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரி உங்களை எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் நாங்க நம்பிக்கிட்டே இருக்கணும்? நீ ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு நாங்க நம்பிக்கிட்டே இருக்கணுமா? சரி தீபிகா எதுக்குதான் இந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகும். என்ன எங்க தலைக்கு அப்படி ஆயிடுச்சு, நீ என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் ஃபேக்ட் இஸ் நேத்து வரைக்கும் அப்படி பேசிட்டு இருந்த நபர் இன்னைக்கு எப்படிங்க அவங்க how it is possible. சரி இது ஏன் தீபிகா இப்போ இந்த ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்ஜாமீன் கேட்டு இப்ப போறாங்க. இவங்க போனாங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, சும்மா இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, அங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கிறதுக்கு போய் சரண் அடைஞ்சிருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கூட்டி தான் அனுப்ப போறாங்களாம். ஆனாலும் இவங்க என்னவாச்சும் ஏதாவது ட்ரை பண்ணி இவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறத தெளிவாக காமிச்சு, ஓகேங்க கோர்ட்டே சரி ஓகே நம்மளால இப்ப எதுவுமே செய்ய முடியாது, அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் இவங்க போராடுவாங்க. இதுதான் இவங்களுடைய தீம். இல்லையா ஃபாரின்ல தாங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, உடனுக்குடன் போகணுங்க, உடனே சர்ஜரி நடத்தணுங்க அப்படிங்கிற அளவுக்கும் அங்க நடக்கலாம். ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லும் போதும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்றேன். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் கூடவே இருக்கிற சேகர் பாபு அவர்கள் எல்லாருக்குமே சரியான ஒரு பதட்டம். ஏன்னா எந்த நேரத்துல யார எப்போ இவர் மாட்டி விடுவாருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் அதிகமா இருக்குதாமா. பிகாஸ் ரத்தீஷ் இவருடைய ஃப்ரெண்ட் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு அந்த ஃப்ரெண்ட் ரத்தீஷ் அப்படிங்கிறவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஃப்ரெண்டு, சுத்தி குடும்பத்துக்கும் நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு. சோ நிறைய விஷயங்கள் வெளில வரலாம், இதனால நிறைய பேர் சிக்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு டிராஜடிக்கா மாறப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போமே.